ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் தரமான சம்பவங்களோட வெளியிருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சம்பவங்களாக கலந்த ஸ்பானிஷ் கிரைம் ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக இவங்க அம்மாவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ போன அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உருவாகுது. அது மட்டும் இல்லாத அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கிரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு நைட் நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா பணக்காரங்களுக்கும் இங்க சர்வ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாத நல்ல கிரைம் த்ரில்லர் நல்லா இந்த சீரிஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தரமான ரொமான்டிக் ட்ராமாவா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்தை நினைச்ச நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய ப்ரீவியஸ் பார்ட்ல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டெப் சிஸ்டர் கூட ஒரு சில ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த அந்த அளவுக்கு எல்லாம் கண்டுக்காம இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தொட ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது தரமா வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்டோரி வைஸ் ஒரு மொக்க ஸ்டோரி தான். ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபால்ட் லண்டன். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ரிவெஞ்ச் ட்ராமாவா வெளியே வந்திருக்கு. இந்த சீரிஸோட சீசன் 1 பார்த்தா மட்டும்தான் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரிஸோட ப்ரீவியஸ் பார்ட்ல நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தமே பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ண பொண்ணு மூலியமா எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவர் லவ் பண்ண அந்த பொண்ணு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஃபேமிலியை மொத்தமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பழி வாங்கிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேரோட லைஃப்ல நடக்கூடிய சரசன சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சீரிஸோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா போகுது. ஸ்டோரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஆக்டிங் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் டப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா துக்ரா கி மேரா பையர். சீரிஸோட சீசன் 2 ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 90s படம் தான். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல கடவுளுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் வித்தியாசமான பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் லீவ் டைம்ல கடலுக்குள்ள உடஞ்சு போன ஒரு போட்ல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே போயிட்டு பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பொருள் உண்டு இவங்க 2 பேருக்குமே கிடைக்குது. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த படத்தோட கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகும். ஏன்னா இந்த படத்துல ஒரு சில சீக்வன்ஸோட சேர்த்து அந்த கடலை காமிச்ச விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த டைம் பீரியட்ல இப்படி எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா த டீப். சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரொமான்டிக் காமெடி ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸோட 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா தரமாக வெளியே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த சீரிஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எபிசோடு இருக்கு. 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கதைகளை வந்துட்டு போகுது. ஸோ இந்த 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா இஷ். சீரிஸோட சீசன் 3 ஆஹா ஓடிடியில் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தனி மட்டுமே பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.